Good morning, dear friends. English for Competitive Examination பேப்பரில் யூனிட் 2ல டெஸ்ட் 3 நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அதனுடைய ஆன்சர் கீ செக் பண்ண போகிறோம். ஜெகோபியன் டு அகஸ்டன் சிஏஜ். ஸோ பிஃபோர் என்டரிங் இன் டு த டிஸ்கஷன், ஃபர்ஸ்ட் அந்த ஜாக்கோபியன்னா என்ன, அகஸ்டன்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ எலிசபெத்தன் பீரியடுக்கு அப்புறமாக 1603 டு 1625 வரைக்கும் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து அவர் வந்து ரூலிங்கில் இருந்திருப்பாரு. அவர் வந்து ஆக்சுவலா ஜேம்ஸ் தி சிக்ஸ்த் ஆஃப் ஸ்காட்லாண்ட், அதுதான் உண்மை. அவர் யார் அப்படின்னா ஜக்கோபியன், இந்த ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் நம்ம அழைக்கக்கூடிய அந்த நபர் யாருன்னா ஹென்றி தி எய்த்தினுடைய மருமகளுடைய பையன். சரிங்களா? ஹென்றி தி எய்த்தினுடைய மருமகள் யாருன்னு கேட்டீங்கன்னா மேரி ஸ்டூவர்ட். இந்த மேரி ஸ்டூவர்ட்னுடைய பையன் தான் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் அல்லது ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து. இவர் 1603ல ஆட்சிக்கு வருவார். ஏன்னா குயின் எலிசபெத்துக்கு எந்த ஒரு குழந்தைகளும் இல்லாம இறந்து போவாங்க. அவர் ஆட்சிக்கு வர்றாரு. அவருடைய காலகட்டம் வந்து ஒரு 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 காம்ப்ளெக்சிட்டி நிறைஞ்ச ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பெரிய சப்போர்ட்டர்ஸும் இல்ல. நிறைய எதிரிகள் இருந்தாங்க இவருக்கு. எப்பண்டா இவர் பதவியை விட்டு விலகுவாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஆட்கள் இங்கிலாந்துல நிறைய இருந்தாங்க. ஸோ இந்த ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட்னுடைய காலகட்டம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ரைட். ஸோ அந்த காலகட்டத்தில் எழுதின ரைட்டிங்ஸை ஜெகோபியன் ரைட்டிங்ஸ் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எந்த ப்ராமினன்ட் ரைட்டர்ஸும் இந்த 25 வருடத்துக்குள்ள புதுசா வரல. ஆல்ரெடி எலிசபெத்தன் பீரியடை அலங்கரிச்சிட்டு இருந்த ஷேக்ஸ்பியர், பேக்கன், பென் ஜான்சன், இவங்கெல்லாம் இந்த ஜான் வெப்ஸ்டர், இவங்க தங்களுடைய கான்ட்ரிபியூஷனை இந்த ஏஜுக்கும் கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய லேட்டர் பீரியட். ஏன்னா ஷேக்ஸ்பியர் இறந்தது 1616ல. இப்படி அந்த காலகட்டத்தையும் கவர் பண்ற மாதிரி அந்த ரைட்டர்ஸ் இருந்திருப்பாங்க. இது ஜெகோபியன் பீரியட். இந்த ஜெகோபியன் பீரியடுக்கு அப்புறம் சிவில் வார் நடக்கும். 1625 டு 49 வந்து சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஆட்சியில் இருப்பாரு. 49ல அவரை கொண்டு விடுவாங்க. 49 டு 60 வந்து காமன்வெல்த் பீரியட். ஆலிவர் கிராம்வெல்னுடைய தலைமையில் ஆட்சி நடக்கும். அதை வந்து காமன்வெல்த் பீரியட் அப்படின்னு அழைப்போம். 1660 டு 1700 இந்த காலகட்டம் வந்து ஏஜ் ஆஃப் ட்ரைடன். சரிங்களா? இந்த காமன்வெல்த் பீரியட்ல ரைட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்டன் மட்டும்தான் இருப்பாரு. ஜெகோபியன் பீரியட்ல மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் இருப்பாங்க, கெவாலியர் போயட்ஸ் இருப்பாங்க. அப்புறம் இந்த ரெஸ்டோரேஷன் பீரியட்ல ஒரே ரைட்டர், பெரிய ரைட்டர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைடன் இருப்பாரு. அப்படியே கொஞ்சம் மேல வந்தோம் அப்படின்னா அகஸ்டன்ஸ் ஏஜ் வந்துடும். 1700ல இருந்து 1798 வரைக்கும் அகஸ்டன்ஸ் பீரியட்னு நம்ம சொல்ல முடியும். அல்லது நியோ கிளாசிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். அகஸ்டின் பீரியட நியோ கிளாசிக்கல் ஏஜ்னு சொல்லலாம். முதல் 50 வருடங்கள் ஏஜ் ஆஃப் போப் அப்படின்னும், 1700ல இருந்து 1745, சம்டைம்ஸ் 1750 சொல்றாங்க. ஸோ அந்த காலகட்டத்தை ஏஜ் ஆஃப் போப்னும், அந்த 1750ல இருந்து 1798 வரைக்கும் ஏஜ் ஆஃப் ஜான்சன்னும் சொல்லப்படுது. ஸோ இதுதான் ஜெகோபியன் டு அகஸ்டன் ஏஜ்க்கு இடையில இருக்கப்பட்ட ரைட்டர்ஸ், அது முக்கியமான கிங்ஸ், இதெல்லாம் இவங்க தான். ரைட். இப்போ நமக்கு டைரக்டா டிஸ்கஷனுக்கு போயிருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அந்த காலகட்டத்தினுடைய பேக்ரவுண்ட செக் பண்ற மாதிரி கொடுத்து ஃபைண்ட் அவுட் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி ஃபாலோயிங். ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டூவர்ட் டிஸ்னரி இன் இங்கிலாந்து. 1605 gunpowder plot made by Catholics. 1611 King James Bible published. Parliament opposed him. இதுல நம்ம ஆல்ரெடி இந்த ஜெகோபியன் பீரியட் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லிட்டேன் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு. அவர் தான் ஸ்டூவர்ட். அது வரைக்கும் டியூடர் பீரியட் இருக்கும். எலிசபெத் காலகட்டம் வரைக்கும் அதுக்கு பேரு டியூடர் டைனஸ்டி அப்படின்னு இங்கிலாந்துல சொல்லுவோம். டியூடருடைய ஆட்சி நடக்குது. இங்க மேரி ஸ்டூவர்ட்னுடைய பையன் இல்லைங்களா ஆட்சிக்கு வருது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டூவர்ட் பீரியட் அப்படின்னு இந்த காலகட்டத்தை அழைக்கிறாங்க. ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வந்ததுமே அப்புறம் இவரை கொல்றதுக்கு சதி நடக்கும் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட. ஏன்னா இவர் ஒரு புரொட்டஸ்டன்ட். அதனால தான் எலிசபெத் அம்மா வந்து இவனை ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட ஆட்சிக்கு கூட்டு வருவாங்க. அவங்களும் ஒரு புரொட்டஸ்டன்ட்.
இங்க 1605ல ரோமன் கேத்தலிக்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட்டை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு கன் பவுடர் பிளாட்னு ஒரு ஒரு சதியை அரங்கேற்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பெரிய வெடிப்பொருட்கள் அடங்கிய பேரல்கள் எல்லாம் வச்சு பார்லிமெண்ட்டை வெடிக்க செய்திடணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. பட் அந்த இடத்துல கை GUY கை அப்படிங்கிற ஒருத்தனை கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணும். அந்த சதி முறியடிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட்னுடைய கான்ட்ரிபியூஷன் டு லிட்ரேச்சர் அப்படின்னா அவரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ்ன்னு சொல்றாங்க. ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஏன் அப்படின்னா 1611ல ஹி பப்ளிஷ்டு கிங் ஜேம்ஸ் பைபிள். அவருடைய நேம்லயே பைபிள் பப்ளிஷ் பண்றாரு. இதுதான் இன்னைக்கும் ஆத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் பைபிள் அப்படின்னு ட்ரீட் பண்ணப்படுது. அப்புறம் இந்த பைபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தா இன்னும் ப்ராபிங் நம்ம போகலாம். இன்னும் நிறைய விஷயங்களை தேடி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வைக்லிஃப்னுடைய பைபிள் வெளிவரும். வைக்லிஃப் தான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பைபிள் கொடுப்பாரு. ஏன்னா அவர் வந்து மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். வைக்லிஃப் மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன். ரெஃபர்மேஷன்னானே ரெனைசன்ஸ் இன் ரிலீஜியன் தான். 1384ல அவருடைய பைபிள். அப்புறம் டின்டேல் அவருடைய பைபிள் பார்த்தீங்கன்னா 1526ல வெளிவருது. ஸோ ஒரு 10 வருஷம் கழிச்சு 1536ல இன்னொரு வெர்ஷன் ஆஃப் பைபிள் வந்து வெளிவரும். அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. 1536ல இன்னொரு ஆளுடைய வெர்ஷன் வரும். மொத்தத்தில் நீங்க லிஸ்ட் அவுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 பைபிள் தான் முக்கியம். வைக்லிஃப், டின்டேல், அந்த 1536ல வெளிவந்த அந்த பைபிள், அவருடைய பேர் வந்து சீல ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்புறம் 1611ல கிங்ஸ் ஜேம்ஸ் பைபிள். எது தப்பு அதுல? பார்லிமெண்ட் அப்போஸ்ட் ஹிம். பார்லிமெண்ட் அவருக்கு சப்போர்ட் தான் பண்ணிச்சது. யார அப்போசிட் பண்ணிச்சதுன்னா, இவருக்கு அடுத்தபடியா ஆட்சிக்கு வருவார் பாத்தீங்களா, சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட். அவருக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் ஒத்து போகாது. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுருப்பாங்க. அதுல பார்லிமெண்ட்காரங்க எல்லாம் சேர்ந்து தான் அவரை கொண்டு விடுவாங்க. யாரா? சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட். இவருடைய ஆட்சி காலம் நோட் பண்ணிக்கங்க. 1603 to 1625. சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட்னுடைய ஆட்சி காலம் 1625 to 49. 49ல அவரை போட்டு தள்ளிடுவாங்க. Question number 2. Who wrote the sonnet on first looking into Chapman's Homer? ஸோ கொஸ்டின்லேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்மேன்னா யாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஜெகோபியன் பீரியட்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிளேரைட்ஸ்ல ஒரு ஆளு சாப்மேன். அண்ட் அஸ் வெல் அஸ் அ போயட் டூ. ஸோ நாவலிஸ்ட் அப்படிங்கிற செக்ஷன் வந்து லேட்டர் பீரியட்ல தான் ஆரம்பிக்கும். நிறைய பேர் சாப்மேனா நாவலிஸ்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம். இல்லை. ஸோ சாப்மேன், ஹேவுட், டெக்கர், மாஸ்டன் இவங்க எல்லாமே கண்டெம்பரரி ரைட்டர்ஸ். ஓகேங்களா? எல்லாருமே கண்டெம்பரரி ரைட்டர்ஸ். ஸோ நாவல்ஸ் இவங்களுக்கு கிடையாது. டிராமாஸும் போம்ஸும் அவைலபிள் இவங்களுக்கு. சரி, இந்த சாப்மன் என்ன பண்ணதுல என்ன ரொம்ப ஒரு சிறந்த ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க். ஹோமர். ஹோமனுடைய ஒர்க் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? பெரிய ஒர்க்ஸ். ஹோமனுடைய ஒர்க்னா இலியட் இல்லைங்களா? இலியட் அண்ட் ஒடிசி. இதை டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு சாப்மன். அந்த சாப்மனுடைய டிரான்ஸ்லேஷனை பத்தி கீட்ஸ் வந்து ஒரு போயம் எழுதுறாரு. ஆன் ஃபர்ஸ்ட் லுக்கிங் இன்டு சாப்மன்ஸ் ஹோமர். சாப்மனுடைய ஹோமரை நான் ஒரு வியூ பார்க்குறேன், அதுல ஒரு டிஸ்கஷன் பண்றேன் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதுறாரு. ஓகே, இது எழுதுனது கீட்ஸ். ஸோ ஹேவுட், டெக்கர், மாஸ்டன் எல்லாரையும் பத்தி ஒரு 2 லைன் தெரிஞ்சுக்கங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆப்ஷன்லேயே அதை வச்சிருக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்கும். சரிங்களா? ஸோ என்னென்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே கண்டெம்பரரி ரைட்டர்ஸ். அப்புறம் பெர்ட்ரால்ட் பிரச்சட் revised and presented the Duchess of Malfi with whom in 1946. யாருடன் இணைந்து பெர்ட்ரால்ட் பிரச்சட் டச்சஸ் ஆஃப் மால்ஃபியினுடைய ஒரு ரிவைஸ்டு வெர்ஷன், ஒரு போஸ்ட் மாடர்ன் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு சின்ன சின்ன மாற்றங்களோட இந்த டச்சஸ் ஆஃப் மால்ஃபிய எழுதுறாரு. யார் கூட சேர்ந்து அப்படின்னா WH ஆர்டன் கூட சேர்ந்து எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், டச்சஸ் ஆஃப் மால்ஃபி யாரால் எழுதப்பட்டது? வெப்ஸ்டரால் எழுதப்பட்டது. இன் 1946ல இது வெளிவரணும்னா யாரெல்லாம் வரமாட்டாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். வெப்ஸ்டர் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா அவருடைய ரைட்டிங் அதுதான் அவருடைய ஒர்க்கு. அதை ரிவைஸ் பண்றதுக்கு 1946ல அவர் உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. வெப்ஸ்டரை கட் பண்ணிடலாம். அப்புறம் ஏற்கனவே நம்ம சொன்ன டெக்கர், மிடில்டன் எல்லாமே சம காலத்தவங்க, சாப்மனுடைய காலகட்டவங்க. அதனால டெக்கரை வெட்டிடலாம், மிடில்டனை வெட்டிடலாம்,
ஸோ ஒரு மாடர்ன் ரைட்டர் அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டை சார்ந்த எழுத்தாளர் அப்படின்னா டபிள்யூஹெச் ஆர்டன் மட்டும்தான். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு ஆன்சர் இந்த இவங்கள பத்தி படிச்சிருந்தாலோ, இல்ல அந்த காலகட்டத்தை பத்தின ஒரு பொதுவான அறிவு இருந்தா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆன்சர்ஸ் கொடுத்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 4. The Night of the Burning Pestle 1608 a play by ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த காலகட்டம் ஜெகோபியன் காலகட்டத்தில இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும்னா, சேப்மன், ஹேவுட், டெக்கர், மார்ஸ்டன், மிடில்டன். அந்த கூடவே வெப்ஸ்டரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த 2 ரைட்டர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஜான் ஃப்ளெச்சர் அண்ட் பியூமோன்ட். சரிங்களா? ஜான் ஃப்ளெச்சர் அண்ட் பிரான்சிஸ் பியூமோன்ட். இவங்க 2 பேரும் இணைந்த கைகள். 2 பேரும் சேர்ந்து தான் எழுதுவாய்ங்க. ஆனா, சில ஒர்க்ஸ தனித்தனியா எழுதியிருக்காங்க. அதனால தான் இந்த கேள்வி. "தி நைட் ஆஃப் தி பர்னிங் பெஸ்டில்" இது யார் எழுதுனது அப்படின்னா, பிரான்சிஸ் பியூமோன்ட். ஓகே. அப்போ என்ன நாம தெரிஞ்சுக்கணும்? பிரான்சிஸ் பியூமோன்ட் தனியா வேற ஏதாவது ஒர்க் எழுதியிருக்கிறாரா? ஜான் ஃபிளிட்சருடைய இண்டிவிஜுவல் ஒர்க் என்ன? 2 பேரும் சேர்ந்து எழுதின ஒர்க்ஸ் எத்தன இருக்குது? அப்படிங்கிறது. 2 பேரும் சேர்ந்து தான் இருப்பாங்க. அடிசன் அண்ட் ஸ்டீல் மாதிரி இங்க பியூமோன்ட் அண்ட் ஃபிளெச்சர். சரி. மீதி எல்லாத்தையும் நம்ம வெட்டி விட்டுறலாம். அப்புறம் இந்த பிலாஸ்டர் அப்படிங்கிறது ரைட்டரே கிடையாதுங்க. இது இவங்க 2 பேர்ல யாரோ ஒரு ஆள் எழுதின, இல்ல 2 பேரும் சேர்ந்து எழுதின ஒரு ஒர்க். பிலாஸ்டர் அப்படிங்கிறது. ஓகே. இத ஃபைண்ட் பண்ணுங்க. பிலாஸ்டர்னா என்ன? யாருடைய ஒர்க் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. 2 பேரும் சேர்ந்தும் நெறைய ஒர்க் எழுதியிருக்காங்க. அத பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஃபைன். தென் டேஷ் வாஸ் த லாஸ்ட் ஆஃப் மில்டன்ஸ் லாட்டின் பீசஸ். மில்டன் என்ன பண்ணுவார்ன்னா, இங்கிலாந்துலேருந்து டூர் போவார் லாட்டினுக்கு. ஹி இஸ் அ லாட்டின் செக்ரட்டரி டூ. சரிங்களா? லாட்டின் போவாரு. அங்க எல்லாம் விசிட் பண்ணி அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால நெறைய எழுதுவாரு. அப்படி அவர் எழுதுனதுல கடைசியான லாட்டின் இன்ஃப்ளூயன்ஸ் ஒர்க் எது? டேமன்ஸ் எபிடாஃப். ஓகே. இது வந்து இங்கிலீஷ்ல டேமன்ஸ் எபிடாஃப். லாட்டின்ல இதனுடைய பேர் என்னன்னு கண்டுபிடிங்க. லாட்டின்ல இந்த ஒர்க்கினுடைய பேர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அப்புறம் வேற என்ன விஷயங்கள் இந்த ஆப்ஷன வச்சு நம்ம ப்ராபிங் பண்ணலாம்னா, கோமஸ். இத ப்ராபிங் பண்ணா, இது என்ன ஜான்ரால எழுதப்பட்டிருக்குது? காமர்ஸ் அப்படிங்கிறது. இது ஒரு பேலடா? இது ஒரு சானட்டா? இது ஒரு மாஸ்கா? அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. லிசிடஸ் இஸ் அன் எலிஜி. யாருக்கு வந்து இது எழுதப்பட்டது? இந்த லிசிடஸ் அப்படிங்கிறது எதுக்கு? ஏன்னா, ஒரு டைட்டில் போட்டுக்கோங்க. எலிஜிஸ் இன் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அப்படின்னு போட்டுக்கிட்டீங்கன்னா, ஹெல்ல்ல இருக்கக்கூடிய எல்லா எலிஜிஸையும் அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 7 எலிஜி தான் வரும். லிசிடஸ் நம்ம மில்டன் வந்து அவருடைய பர்ட்டிகுலர் ஒரு ஃப்ரெண்டுக்காக எழுதுறாரு. அடோனிஸ், ஷெல்லி அவருடைய ஃப்ரெண்டுக்காக எழுதுறாரு. ஒரு ரைட்டருக்காக எழுதுறாரு. இப்படி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா, அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 6 எலிஜி தான் வரும். சில எலிஜிஸ வந்து பாஸ்டோரல் எலிஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஸோ ரைட் அன் எஸ்ஸே ஆன் அப்படின்னு ஒரு 5 மார்க் கொஸ்டின். எலிஜிஸ் அப்படின்னா நம்ம வந்து எலிஜியினுடைய டிஸ்கிரிப்ஷன் குடுத்து எலிஜினா இறங்கற்பா. புக் ஆஃப் தி டச்சஸ்லேருந்தே சொல்லலாம். அதுவும் ஒரு எலிஜி தான். ஆ பிளாஞ்சேவுடைய இறப்புக்காக, ஜான் ஆஃப் கார்னுடைய ஒய்ஃப்‌க்கு அ இறப்புக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேராகிராஃப் அழகா எழுதிரலாங்க. சரியா? ஸோ அப்போ லிசிடஸ் பத்தி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் ஆரியோ பெஜிடிகா. இது ஒரு ப்ரோஸ் ஒர்க். மில்டனுடைய ஒரு ப்ரோஸ் ஒர்க். இது ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ்ஸ பத்தி பேசும். நம்ம இன்றளவிலும் இருக்குது இல்லைங்களா? ஏதாவது தப்பா அரசாங்கத்த பத்தி எழுதியாச்சுன்னா, உடனே குண்டர் சட்டத்துல தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அதே மாரி அன்றைய காலத்துல இருந்த அந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணது இந்த ஏரியோ அ பெஜிடிகா. மில்டனுடைய ஒரு ப்ரோஸ் ஒர்க். பாரடைஸ் லாஸ்ட் பப்ளிஷ்ட் இன் அப்படின்னு கேட்டிருந்தா 1667. இங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? பாரடைஸ் லாஸ்ட் ரீஅரேஞ்ச்டு வெர்ஷன் அல்லது 12 புத்தகங்களோட இருக்கக்கூடிய பாரடைஸ் லாஸ்ட் எப்ப பப்ளிஷ் ஆச்சுது? 1674. ஓகே. ஸோ 10 புத்தகங்களோட இருக்கக்கூடிய பாரடைஸ் லாஸ்ட் முதல் தடவ எப்ப பப்ளிஷ் ஆகுதுன்னா 1667. 1674ல பாரடைஸ் லாஸ்ட் ரீஅரேஞ்ச்டு வெர்ஷன் ஒரு எபிக் வெர்ஷன். ஏன்னா, ஒரு எபிக்னா 12 புத்தகங்கள் இருக்கணும். ஸோ ஹோமருடைய எபிக்ஸ் இலியட் அண்ட் ஒடிசி எல்லாம் எத்தன புத்தகங்கள் உடையது? 24 புத்தகங்களை உடையது. அதுதான் உண்மையிலேயே எபிக்னுடைய வெர்ஷன். 2வது இந்த 12 அப்படிங்கிற ஒரு ட்ரடிஷன ஃபாலோ பண்ணது யாரு? முதல்ல. அவரும் ஒரு கிளாசிக்கல் ரைட்டர் தான். அவர மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. 12 அப்படிங்கிற வெர்ஷன 12 புத்தகங்கள் இருந்தா எபிக்ன்னு அத எடுத்துக்கலாம். அப்படிங்கிற மாடல கொண்டு வந்தது யார்? ஒரு 4, 5 பேர் சொல்றேன். அதுல ஒரு ஆளு தான். இப்ப ஹோமர் எடுத்துக்கிட்டீங்கல்ல. ஹோமர தொடர்ந்து ஓவிட், வெர்ஜில், சாஃபக்கிள்ஸ், எய்ஷிலஸ். ஸோ இந்த 4 பேர் சொல்லியிருக்கேன். அதுல ஒரு ஆளு தான் இந்த ஃபர்ஸ்ட் எபிக் 12 புக்ஸ்ல எழுதுனது அவர்தான். யாருன்னு கண்டுபிடிங்க.
ஓகே, ஃபைன். ஸோ இந்த 1654 எதற்கான இயர்? ட்ரை டு ஃபைண்ட் இட். 1671 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாரடைஸ் ரீகெயின்ட் அண்ட் சாம்சன் அகனிஸ்ட் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகே. 1654 அவருடைய பயோகிராஃபில ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். என்னங்கிறத கண்டுபிடிங்க. அவருடைய அதுக்கப்புறம் ஒரு போயம் ஆன் ஹிஸ் அப்படின்னு ஒரு போயம் எழுதுவார். அதுக்கப்புறம் தான். எதனால? அவருக்கு என்ன நடந்தது? மில்டனுக்கு. ஓகே. விச் கிளர்ஜிமேன் அண்ட் டிவோஷனல் ரைட்டர் ஏர்ன்ட் த டைட்டில் ஷேக்ஸ்பியர் ஆஃப் டிவைன்ஸ் அப்படிங்கிற டைட்டில ஏர்ன் பண்ணது யாரு? ஜெர்மி டெய்லர். இவர் வந்து ஒரு ப்ரீஸ்ட் மாதிரிங்க. ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி. கிளர்ஜிமேன் அப்படின்னா சர்ச்சில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளு. ரொம்ப டிவோஷனலா, ரொம்ப தீஸ்டா இருப்பாரு. அவருக்கு வந்து ஒரு பட்டம் குடுக்குறாங்க. ஷேக்ஸ்பியர் ஆஃப் டிவைன்ஸ். அதாவது எப்படி ஷேக்ஸ்பியர் டிராமால ஃபாதரோ, அதே மாரி இவர் வந்து ஒரு டிவைனிட்டில, பக்தி இலக்கியத்துல இவர் வந்து ஒரு ஷேக்ஸ்பியர் மாதிரி. அதனால இவருக்கு ஷேக்ஸ்பியர் ஆஃப் டிவைன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர் குடுத்துட்டாங்க. ஸோ இது 2ஆம் கட்ட எழுத்தாளர்கள். முதல் கட்டம் நமக்கு தெரியாத ஆட்கள் எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. டெக்கர், வெப்ஸ்டர், மிடில்டன், மார்ஸ்டன் எல்லாம். இத பத்தி ஒரு 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 2 பேராகிராஃப் எழுதுற அளவுல இந்த அன்னோன் ரைட்டர்ஸ பத்தி தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகே. தென் இங்க பாருங்க. தாமஸ் பிரவுன், தாமஸ் ஃபுல்லர், ஜெர்மி டெய்லர், ஐசக் வால்டன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 2ஆம் கட்ட எழுத்தாளர்கள். சம்டைம்ஸ் ஒரு ப்ரோஸ் ரைட்டர்ஸ்குள்ள நீங்க இத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். இவங்கள எல்லாரையுமே ஒரு ப்ரோஸ் ரைட்டர்ஸ்குள்ள லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். தென் விச் வொர்க் சப்டைட்டில்டு தி மேட்டர், ஃபார்ம் அண்ட் பவர் ஆஃப் காமன்வெல்த், எக்லெஸ்டிக்கல் அண்ட் சிவில். பாருங்க. இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல ஒரு ஒரு ஜான்ரா அப்டின்னா, இல்ல ஒரு நம்ம படிக்க வேண்டிய ஒரு ஏரியானா, சப்டைட்டில்ஸ் ஆஃப் தி வொர்க்ஸ். கேள்விகள்ல இது அதிகமா வைப்பாங்க. ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க்ஸ் ஆஃப் தி ஆதர்ஸ் அண்ட் சப்டைட்டில்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். அத கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ த மேட்டர், ஃபார்ம் அண்ட் பவர் ஆஃப் காமன்வெல்த், எக்லெஸ்டிக்கல், சிவில். இது எதனுடைய சப்டைட்டில் அப்டின்னா, லிவியதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லிவியதான் யாருடைய ஒர்க்? இங்க ஆப்ஷன்ல இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ கண்டுபிடிங்க. லிவியதான் யாருடைய ஒர்க்? தென் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன். நீங்க ஆப்ஷன் பார்த்தோனே கட் பண்ணியிருக்கலாம்னு நெனைக்கிறேன் ஆப்ஷன்ஸ. ஏன் அப்டின்னா, விச் வொர்க் சப்டைட்டில்டு அப்டின்னு கேட்டிருக்கேன். கேட்டுட்டு கீழ ஆப்ஷன் பாருங்க. ஆண்ட்ரோனிக்கஸ் ஆர் த அன்பார்ச்சுனேட் பொலிட்டீஷியன். சப்டைட்டிலே இங்க குடுத்தாச்சு. ஆண்ட்ரோனிக்கஸ்னுடைய சப்டைட்டில் தான் த அன்பார்ச்சுனேட் பொலிட்டீஷியன். ரிலிஜியோ மெடிசினுடைய சப்டைட்டில் தான் ரிலிஜியன் ஆஃப் அ டாக்டர். ஹைட்ரோசாஃபியா அதனுடைய சப்டைட்டில் தான் ஆன் பரியல். ஸோ லிவியத்தானுக்கு மட்டும் தான் சப்டைட்டில் குடுக்கல. அதனுடைய சப்டைட்டில் தான் இது. ஓகே. ஸோ நீங்க செய்ய வேண்டியது இது யாருடைய வொர்க்ன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல ரொம்ப ஒண்ணும் நீங்க வந்து அதனுடைய டீட்டெயில் சம்மரியோ அதெல்லாம் போக தேவையில்ல. ஏன்னா இது ஒரு அன்னோன் ஏஜ். ரொம்ப ஒரு இருண்ட காலம் மாதிரி இருக்கும். பெரிய ரைட்டர்ஸ் இதுல கிடையாது. அதனால தான் அந்த ஏஜ்க்கு பேர் என்ன வச்சிருக்கோம்? ஜேக்கோபியன் ஏஜ் ஆர் காமன்வெல்த் ஏஜ் அப்படின்னு தான் வைக்கிறோமே தவிர, நம்ம பர்ட்டிகுலரா ஒரு ஆதருடைய பேர அங்க குடுக்கல. ஸோ இது வேணா மேபி மில்டன் ஏஜ சார்ந்ததா இருக்கலாம். 1651 அப்படிங்கிறதுனால மில்டன் ஏஜ சார்ந்ததா இருக்கலாம். டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு யூஸ் த டெர்ம் ஹூ? அதுதான் கொஸ்டின். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு யூஸ் த டெர்ம் மெட்டாபிசிக்ஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் டன்ஸ் பொயட்ரி? டன்ஸ் பொயட்ரிய பேஸா வச்சு மெட்டாபிசிக்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தினது யாரு? ஸ்ட்ரெய்ட் அவே நமக்கு வரும். ட்ரைடன்ங்கிற ஆன்சர் வந்துரும். ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் என்ன சார்? ஆப்ஷன். ட்ரைடன் தான் முதல் மனுஷன். மெட்டாபிசிக்ஸ் அப்படிங்கிறத டன்ஸ்னுடைய பொயட்ரிக்கு கம்பேர் பண்ணவர். மெட்டா அப்படின்னா அபவ்ன்னு அர்த்தம். பிசிக் அப்படின்னா வேர்ல்டுன்னு அர்த்தம். மெட்டானா அபவ் மேல அப்படின்னு அர்த்தம். பிசிக்ஸ்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கும் மேல உலகத்துக்கும் மேல எழுதக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லாருமே முக்கியத்துவம் இந்த மெட்டாபிசிக்ஸ் வச்சு. ஸோ முதல்ல இந்த டன்னுடைய பொயட்ரிக்கு இந்த மெட்டாபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம கனெக்ட் பண்ணது வந்து வில்லியம் ட்ரம்மண்ட் அப்படிங்கிற ஒருத்தர் தான். வில்லியம் ட்ரமோண்ட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் முதல்ல கனெக்ட் பண்றாரு. ஆனா அஃபிஷியலா முதல்ல யூஸ் பண்ணது டன் வந்து மெட்டாபிசிக்ஸ் மாரி எழுதுறான் அப்படிங்கிற அஃபிஷியலா சொன்னது ட்ரைடன். அவர் தன்னுடைய வொர்க்ல சொல்றாரு. அப்புறம் அத முதல்ல ரெக்கார்டிக்கலா அ சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைடன் டன்னுடைய பொயட்ரிய சொல்றாரு. ஆனா டாக்டர் ஜான்சன் இப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பொயட்ஸ் இருந்தாங்க. அவங்க ஒரு குரூப் ஆஃப் பொயட்ரியே வச்சிருக்காங்க. அப்படின்னு சொன்னது டாக்டர் ஜான்சன். அத தன்னுடைய பயோகிராபி லைஃப்ஸ் ஆஃப் தி பொயட்ஸ் அப்படி ஒரு வொர்க் எழுதுறாரு. அதுல லைஃப் ஆஃப் ஆப்ரஹாம் கூலி அந்த செக்ஷன்ல லைஃப் ஆஃப் ஆப்ரஹாம் கூலி அப்படிங்கிற செக்ஷன்ல இந்த மெட்டாபிசிக்கல் பத்தி குறிப்பிடுறாரு டாக்டர் ஜான்சன். அப்ப இதுல இருக்கக்கூடிய 4 பேருமே இந்த டெர்முக்கு சம்மந்தப்பட்டவங்க. முதல்ல பயன்படுத்தினது யாருன்னா ட்ரெமண்ட்.
அப்புறம் இப்படி டன்னுடைய போயட்ரிய ரெஃபர் பண்ணி மெட்டாபிசிக்ஸ்ன்னு சொன்னது ட்ரைடன். அடுத்தது ட்ரைடன் சொன்னத திரும்ப ரெஃபர் பண்ணது டாக்டர் ஜான்சன் தன்னுடைய லைஃப் ஆஃப் தி போயட்ஸ் அப்படிங்கிற ஒர்க்ல ஆப்ரஹாம் கூலியுடைய லைஃப் செக்ஷன்ல சொல்லியிருக்காரு. In which poem Andrew Marvell applied the expression of carpe diem or seize the day. தன்னுடைய எந்த போம்ல இந்த கார்பீடியம் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படின்னா சீஸ் த டே, அந்த நாளை முழுக்கையும் சீஸ் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிற கான்செப்டை சொன்னது யாரு? அதாவது எந்த ஒர்க்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா டு ஹிஸ் ஹாய் மிஸ்ட்ரஸ். டு ஹிஸ் ஹாய் மிஸ்ட்ரஸ். சரி, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அண்ட் ஹொரேஷியனோட அப்பான் கிராம்வெல்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் அயர்லாந்து மிக முக்கியமானது, நிறைய வாட்டி கேள்வியில வச்சிருக்காங்க. அப்பான் ஆப்பிள்டன் ஹவுஸ், பிண்டாரிக் ஹவுஸ், பிண்டாரிக் ஓட்ஸ், இது எல்லாமே ஆண்ட்ரி மார்வலுடைய ஒர்க் தானான்னு முதல்ல செக் பண்ணுங்க. அப்புறம் கூலியுடைய வேற ஏதாவது ஒர்க்ஸ் முக்கியமானது இருந்ததுன்னா அதையும் செக் பண்ணுங்க இதுல. ஏன்னா ஆப்ரஹாம் கூலி ஒன் ஆஃப் த ஃபைன் மெட்டாபிசிக்கல் போய்ட்ஸ், ஆண்ட்ரி மார்வலும் என்னது மெட்டாபிசிக்கல் போய்ட்ஸ் தான். அப்போ எது மார்வலுடைய ஒர்க்கு, எது கூலியோட ஒர்க் அப்படிங்கிறத தயவு செய்து செக் பண்ணிக்கங்க. ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா இது நேத்து ஈவினிங் அப்லோட் பண்ண வேண்டிய கிளாஸ். பட் என்ன அப்படின்னா நமக்கு பக்கத்துல திருவிழா நடக்குது. அதனால அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா வச்சிருந்தாங்க. நேத்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஆஃப் பண்ணவே இல்ல. இன்னைக்கு காலைல இப்ப டைம் வந்து இட்ஸ் 4:00 ரெக்கார்டிங் தொடங்கியாச்சு. பட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 4:30க்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்பியும் சவுண்ட்ஸ் ஆன் பண்ணி விட்டானுங்க. ஸோ அந்த சவுண்ட்ஸ் கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ, ஐ நீட் டு கம்ப்ளீட் இட். ஸோ இன் வில்லியம் காங்கிரீவ்ஸ் த வே ஆஃப் தி வேர்ல்ட் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆஃப் தி லைன். வே ஆஃப் தி வேர்ல்ட்ல இதை சொன்னது யாரு? One's cruelty is one's power, and when one parts with one's cruelty, one parts with one's power. Said by Millamant. இது ஒரு ஓல்டு இஜிசி நெட் கொஷின்ங்க. அதனால அதை அப்படியே எடுத்து வச்சாச்சு. இதுல ப்ராபிங் போனோம்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வே ஆஃப் தி வேர்ல்ட்ல உள்ளதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஒரு சும்மா ஒரு கேள்வி கேட்பாங்க எப்படின்னா, மிரபல் இஸ் அ ஃபேமஸ் கேரக்டர் ஃப்ரம் அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து விட்டுருவாங்க. ஸோ இந்த டைம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளே ரைட், அதாவது இந்த லேட்டர் பீரியட் என்ன சொல்லுவோம், அகஸ்டன் பீரியட்னுடைய தொடக்கம், அதுல இருந்த முக்கியமான ஒரு பிளே ரைட் வந்து வில்லியம் காங்கிரீவ். அவருடைய மிக ஃபேமஸான ஒர்க் த வே ஆஃப் தி வேர்ல்ட். எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லையும் சரி, டிஆர்பி போர்டு எக்ஸாம்ஸ்லையும் சரி, இந்த வே ஆஃப் தி வேர்ல்டு கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். கொஸ்டின் நம்பர் 12. ஐடென்டிஃபை த ஒர்க் பிலோ தட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு த லிட்ரேச்சர் ஆஃப் தி 18th செஞ்சுரி. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 17ஆம் நூற்றாண்டு மற்றும் 18ஆம் நூற்றாண்டு. ஓகே, 17ஆம் நூற்றாண்டுனா ஜக்கோபியன் டு ரெஸ்டோரேஷன். 18ஆம் நூற்றாண்டு அப்படின்னா ஏஜ் ஆஃப் போப் டு ஏஜ் ஆஃப் ஜான்சன். அதுல எந்த ஒர்க் அப்ளை இல்ல. ஸ்பெக்டேட்டர் அடிசன் அண்ட் ஸ்டீலினுடையது, கலிவர்ஸ் டிராவல் ஸ்விஃப்ட்னுடையது. ஸோ ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், எபிஸ்டல் டு டாக்டர் அர்பத்நாட் யாருடையது? ஸோ இதே ஒரு கேள்வியை நீங்க எடுத்துக்கங்க. எபிஸ்டல் டு அர்பத்நாட் யாருடையது? அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் நாட் பிலாங்ஸ் டு 18th செஞ்சுரி பிகாஸ் இட்ஸ் பிலாங்ஸ் டு பேக்கன்ஸ். பேக்கனுடையது. சரிங்களா? ஸோ 16ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி, 17ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலகட்டத்துடைய அவருடைய காலகட்டம் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட், பை வாட் நேம் இஸ் கலிவர் நோன் இன் ப்ரோப்டிங் நெக்? அதாவது இந்த கலிவர்ஸ் டிராவல் அப்படிங்கிற ஒர்க்ல நமக்கு எத்தனை பகுதிகள் இருக்குது? முத கேள்வி நான் கேட்டுட்டேன். ஸோ கண்டுபிடிக்கணும். இது கலிவர்ஸ் டிராவல்ஸ்ல எத்தனை பகுதிகள் இருக்குது? ஒன்னு. அந்த பகுதிகளுடைய டைட்டில் என்ன? ஃபார் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா வாயேஜ் டு லில்லிபுட் அப்படின்னு வச்சிருப்போம் இல்லைங்களா? வாயேஜ் டு லில்லிபுட். அப்படி ஒரு செக்ஷன் வாயேஜ் டு ஆர் டிராவலிங் டு ப்ரோப்டிங் நெக். ஸோ அவர் வந்து ஜப்பான் வரைக்கும் போவார். ஸோ அதுல அவர் கொடுக்கப்பட்ட நேம் என்ன? மொத்தல நான் கேட்ட கேள்வி எத்தனை செக்ஷன் இருக்கு, அந்த செக்ஷன்ஸ்னுடைய நேம்ஸ். அடுத்தது அவருடைய நேம்ஸ், ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு வேற வேற கேரக்டர்ஸ், ஒரு ஃபிக்ஷனல் நேம்ஸ் வச்சிருப்பாங்க. கிரில் ட்ரிக், அத ப்ராப்டிங் நெக்ல அவர் கொடுக்கப்பட்ட பெயர். அப்புறம் கடைசி ஒரு ஒரு இடம் வரும். அதுல வந்து குதிரைகளுடைய அரசாங்கம் இருக்கும். அதுல அந்த குதிரைகளுடைய பேர் என்ன? அங்க ஒரு மங்கி இருக்கும். அந்த மங்கியினுடைய பேர் என்ன? தலைவருடைய ஸ்டேட்டஸ் என்ன? எப்படி நம்ம வந்து வில்லியம் காங்கிரீவ முக்கியமான ஒரு ஆள்னு சொன்னோம், அதே மாதிரி இங்க ஜொனதான் ஸ்விஃப்ட் அவரும் மிக முக்கியமான ஆள். ஸோ இந்த எபிஸ்டல் டு டாக்டர் அர்பத்நாத் படிங்க, மீதி உள்ளதெல்லாம் உங்களுக்கு புரியும்.
தென் த மிஸ்டேக்ஸ் ஆஃப் அ நைட் இஸ் அ சப்டைட்டில் ஆஃப், ஏற்கனவே ஒரு சப்டைட்டில் கேட்டிருந்தோம் இல்லைங்களா, இஸ் அ சப்டைட்டில் ஆஃப் ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்குவர். ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்குவர். இதுவும் மிக முக்கியமான ஒர்க்கு இந்த காலகட்டத்துல. நீங்க பார்க்க வேண்டியது ஆலிவர் கோல்ட்ஸ்மித், ஜொனதான் ஸ்விஃப்ட், வில்லியம் கான்கிரீவ் அண்ட் ஷெரிடன். சரிங்களா? இவ்வளவு பேரையும் நீங்க கண்டிப்பா இந்த இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பிளே ரைட்ஸா கவனிங்க. ஸோ இதெல்லாம் யார் எழுதுனதுன்னு செக் பண்ணுங்களேன். த கான்ஷியஸ் லவர்ஸ், த குட் நேச்சர்ட் மேன், த ரைவல்ஸ். ரைவல்ஸ் பை ஷெரிடன் உலகத்துக்கே தெரியும். ஸோ இது ரெண்டும் யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஹூ ஹூ ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கவாலியர் பாய்ட். ஸோ மீதி இருக்கக்கூடிய யாரெல்லாம் எந்த குரூப்பை சார்ந்தவங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஜார்ஜ் ஹெர்பர்ட், ஜான் டன், ஆண்ட்ரி மார்வல் 3 பேர் மெட்டாபிசிக்கல் பாய்ட்ஸ். ஹெரிக்கையும் சம்டைம்ஸ் மெட்டாபிசிக்கல் பாய்ட்ஸ்குள்ள வைப்பாங்க. ஆனால் பியூரான ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஜால்ரா, சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட்னுடைய ஜால்ரா தான் ராபர்ட் ஹெரிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா யாரெல்லாம் சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள தான் கெவாலியர் போயிட்ஸ்னு வச்சுக்கிட்டாங்க, அல்லது கரோலின் போயிட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. கெவாலியர் ஆர் கரோலின் போயிட்ஸ். ஸோ ஒரு லிஸ்ட் எடுங்க. மெட்டாபிசிக்கல் போயிட்ஸ் எத்தனை பேர் ஒரு லிஸ்ட், கெவாலியர் போயிட்ஸ் எத்தனை ஒரு லிஸ்ட் எடுங்க. அவங்க குணாதிசயங்கள் என்னென்ன. ஸோ ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டுருவாங்க, ரைட் அண்ட் எஸ்ஐ ஆன் ஆர் பேராகிராஃப் ஆன் மெட்டாபிசிக்கல் போயிட்ஸ். அப்போ அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் எழுதணும். ஒரு 3-4 ரைட்டர்ஸ்னுடைய முக்கியமான ஒர்க்ஸை சொல்லணும். ஆண்ட்ரி மார்வலுடைய ஒரு ஒர்க் பார்த்தோம். இப்போ ஜான் டன்னுடைய 2 போயம் எக்ஸ்டசி அண்ட் கேனனைசேஷன் எழுதலாம். வேலிடிக்ஷன் ஃபர்பேடிங் மூனிங் எழுதலாம். இப்படி 2 ரெஃபரன்ஸ் கொடுக்கும் பொழுது தான் நமக்கு அந்த எஸ்ஐ கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்தனா கிடைக்கும். ரைட். கொஸ்டின் நம்பர் 6. ஜான் பனியன்ஸ் பில்கிரிம் ப்ராக்ரஸ் ஹூ கீப்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ஹெட் அபோவ் வாட்டர் இன் த ரிவர் ஆஃப் டெப். இந்த மனுஷன் இது பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒர்க்குங்க. இந்த மாதிரி ஒர்க் இது வரைக்கும் வெளியே வரல. முதல்ல இப்படி ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கே ஜான் பனியனுடைய தான். ஃபர்ஸ்ட் நான் நிறைய ஜான் பனியன்ல கேட்ட கேள்வியான ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜான் பனியனுடைய ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப் ஹியூமன் பாண்டேஜ். ஆஃப் ஹியூமன் பாண்டேஜ். ஓகே. ஜான் பனியனுடைய ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க்னு கேட்பாங்க. ஆஃப் ஹியூமன் பாண்டேஜ் ஒன்று. அப்புறம் ஜான் பனியனுடைய பில்கிரிம் ப்ராக்ரஸ் 2 பகுதிகள் இருக்குது. பில்கிரிம் ப்ராக்ரஸ் 1, 2 அப்படின்னு இருக்குது. பில்கிரிம் ப்ராக்ரஸ்னுடைய ப்ரோட்டகனிஸ்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன். அந்த புக் 2னுடைய ப்ரோட்டகனிஸ்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானா, கிறிஸ்டியனுடைய ஒய்ஃப். ஸோ சம நீதியை கொடுத்து எழுதியிருக்காரு. ஸோ இதுல கிறிஸ்டியன் ஒவ்வொரு இடத்துலையும் கீழே விழுந்துகிட்டே இருப்பான். ஒவ்வொரு தட்டு தடுமாறி தான் அந்த செலஸ்டியல் இதை போய் கடவுளை போய் அடைய முடியும். அப்போ அதுக்கு ஒவ்வொருத்தரா ஹெல்ப் பண்ணிட்டுறாங்க. அந்த கேரக்டர்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படி இப்படி தான் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய எல்லாமே அந்த கேரக்டர்ஸ் தான். ஹெல்ப்ஃபுல், சியர்ஃபுல், ஃபெய்த்ஃபுல், ஐ திங்க் ஒன்னோ ரெண்டோ டம்மியா இருக்குது. மீதி எல்லாமே இருக்குது. ஹெல்ப்னு ஒன்று இருக்குது, ஃபெய்த்ஃபுல்னு ஒன்று இருக்குது, ஹோப்ஃபுல்னு ஒன்று இருக்குது. யாரு ஹெல்ப் பண்ணி இவர் அது மூழ்காம அவரை பார்த்துக்கிட்டான். ஹோப், நம்பிக்கை தான். ஓகே. அந்த தன்னம்பிக்கை தான், கடவுள் மேல கொண்ட அந்த நம்பிக்கை தான் அவரை அப்படியே மேல வச்சு, இதெல்லாம் கேரக்டர், ஒரு ஒரு கதாபாத்திரம் அப்படியே அவரை மேல வச்சு அப்படியே கூட்டிட்டு போகும். ரைட். ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சாகக்கூடிய நிலைமையோ தோல்வியோடக்கூடிய நிலைமை வரும்போது இப்படி ஒரு கேரக்டர்ஸ் வந்துதான் அவரை ஹெல்ப் பண்ணி மேல தூக்கி விடுது. கண்டிப்பா படிக்க பில்கிரிம் ப்ராக்ரஸ் பத்தி ஒரு சம்மரி படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ டைரக்ட் கொஸ்டின் கேட்கலாம். ரைட். ஜான் பனியன்ஸ் பில்கிரிம்ஸ் அலிகர் ப்ராக்ரஸ் இஸ் அன் ரிலீஜியஸ் அலிகரி அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பாரடைஸ் லாஸ்ட் மில்டனுடைய இதுல இருந்து ஒரு கேள்வி. விச் கேரக்டர் நரேட்ஸ் தி ஸ்டோரி ஆஃப் த மேக்கிங் ஆஃப் ஈவ் ஃப்ரம் த ரிப் இன் ஆடம் சைடு. அவன் தான் சொல்றேன், என்னுடைய ஒரு விழா எலும்பு உருவி தான் உன்னை படைச்சிருக்காங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு இந்த அம்மா திரும்பி வச்சு செய்யும். வாடாடியே, நான் சாப்பிட்டா நீயும் சாப்பிடு, நான் பாவம் பண்ணா அந்த பாவம் உனக்கும் உண்டு அப்படின்ட்டு அந்த நாலேஜ் ஃப்ரூட்டை சாப்பிட சொல்லிடுவாங்க. ஸோ இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. எந்த மரம் அல்லது எந்த மரத்தினுடைய இலைகள் ரொம்ப முக்கியமான ஒரு சிக்னிஃபிகன்ட் ரோல் பிளே பண்ணும் பாரடைஸ் லாஸ்ட்ல அப்படின்னு கேட்டா, ஃபிக், எஃப்ஐஜி, அத்திமரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அத்திமர இலைகளை வச்சு தான் ஆடம் அண்ட் ஈவ் தன்னுடைய அந்த நியூட கவர் பண்ணுவாங்க. ஆஃப்டர் ஈட்டிங் த ஃப்ரூட் அவங்களுக்கு அந்த 6 அறிவுகளும் வந்துடும். அதாவது வெக்கம், அந்த ஒரு செக்ஷுவல் இது அதெல்லாமே வந்துடும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஐயோ நம்ம உடம்ப நம்ம மறைக்கணும் அப்படின்னு எந்த இலைகளை வச்சு மறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ஃபிக். பாரடைஸ் லாஸ்ட்ல மொத்தம் எத்தனை புக் ஏற்கனவே பார்த்தோம்? 12 புத்தகங்கள். அதுல மிக முக்கியமான புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா 9வது புத்தகம், புக் 9. இது எதை பத்தி சொல்லும்? ஃபால் ஆஃப் மேனை பத்தி சொல்லும். டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் மேன் அண்ட் ஃபால் ஆஃப் மேனை பத்தி சொல்லும். The author of a discourse concerning the original and progress of satire. So satire அப்படின்னாலே is ஜான் ட்ரைடன். இன்னொரு சட்டையரிஸ்ட் அப்படின்னா போப்பை சொல்லாங்க. ஸோ அலெக்சாண்டர் போப்.
அவருடைய ஃபேமஸான ஒர்க் என்னங்க? ரேப் ஆஃப் தி லாக் படிங்க. ரேப் ஆஃப் தி லாக்ல எத்தனை கேண்டோஸ் இருக்குது? அது என்ன ஜான்ரால எழுதப்படுதுங்க? ரேப் ஆஃப் தி லாக் அப்படிங்கிறது என்ன ஜான்ரா? ஜான்ரானா இது போயமா? போயம்னா என்ன வகை? ப்ரோஸ்னா என்ன வகை? ஸ்விஃப்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். சாமுவேல் ஜான்சன். சாமுவேல் ஜான்சனுடைய டிக்ஷனரி எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சுது? அண்ட் ஒய் சாமுவேல் ஜான்சன் கால்ட் அஸ் அ லெக்சிகோகிராஃபர்? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். லெக்சியோகிராஃபர்னா என்ன? ஒன் ஹூ கம்பைல்ஸ் டிக்ஷனரி அண்ட் அந்த ஆக்சிலரிஸ் அப்புறம் அந்த வெக்காபுலரிஸ்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்கள லெக்சிகோகிராஃபர்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு 5 மார்க் நீங்க எதிர்பாருங்க. சாமுவேல் ஜான்சன் அஸ் அ லெக்சிகோகிராஃபர். தென் ரைட் அன் எஸ்ஸே ஆன் ஜான் ட்ரைடன்ஸ் கிரிட்டிசிசம். அப்படின்னா நீங்க படிக்க வேண்டியது ஒரே ஒரு ஒர்க் தாங்க. எஸ்ஸே ஆன் டிராமாட்டிக் பொயசி அப்படின்னு ஜான் ட்ரைடனுடைய ஒரு ஒர்க் இருக்குது. எஸ்ஸே ஆன் டிராமாட்டிக் பொயசி. 4 பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் இன் டைலாக் ஃபார்ம்ல இருக்கும். டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பிரெஞ்சு போயிட்ரி பெருசா, ஓல்டு போயிட்ரி பெருசா, புதிய போயிட்ரி பெருசா, டிராமாட்டிஸ்ட் பெரிய ஆளா அப்படின்னு மாறி மாறி டிராமாஸ் எல்லாமே டிராமாஸ், நாட் போயட்ரி, எல்லாமே டிராமாஸ். எது நல்லது அப்படிங்கிறத சண்டை போடுவாங்க. இன் த டெம்பஸ்ட் ப்ராஸ்பரோஸ் ஆப்சன்ட் ஒய்ஃப் இஸ் அலியூடட் டு. அதாவது டெம்பஸ்ட் நமக்கு தெரியும். ப்ராஸ்பரோ, ஃபெர்டினாண்ட், மிராண்டா இவங்களுடைய லைஃப்பை பத்தி பேசக்கூடியது. ப்ராஸ்பரோவும் மிராண்டாவும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே மிலன்ல இருந்து எங்க வந்துருவாங்க அப்படின்னா ஒரு ஐலாண்ட்ல வந்து ஸ்டே பண்ணிடுவாங்க. அவனுடைய பிரதர் வந்து சதி பண்ணி வெளியே அனுப்பிடுவான். அப்படிப்பட்ட ஒர்க்ல ப்ராஸ்பரோடைய ஒய்ஃபை பத்தியோ அல்லது மிராண்டாவுடைய அம்மாவை பத்தியோ எத்தனை வாட்டி நமக்கு பேசியிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி தாங்க. ஏன்னா இந்த அம்மா இவங்க கூட எல்லாம் வரமாட்டாங்க. மிராண்டாவுடைய பர்த் டைம்லயே மிராண்டாவை பெத்து போச்சுட்டு இந்த அம்மா இறந்து போயிடும். அதனால அந்த ஒரு ரெஃபரன்ஸுக்கு மட்டும் ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லும் பொழுது மட்டும் இந்த அம்மாவை பத்தி குறிப்பிடுவாங்க. ஒரே ஒரு வாட்டி தான் ஷேக்ஸ்பியர் ப்ராஸ்பரோடைய ஒய்ஃபை பத்தி பேசியிருக்காரு. ஓகே. அப்புறம் இது ஒரு ஏகப்பட்ட தடவை பேசப்பட்ட ஒரு ஒர்க்னு சொல்லலாம். ஒரு ஒரு கேள்வி. The term malapropism is derived from a name of a character in a play. இது எந்த ஒர்க்குங்க? மேல பார்த்திருக்கோம். மேல ஆப்ஷன்ல இருக்குது. ஆர் வச்சு தொடங்கும். அந்த ஒர்க்ல இருக்கக்கூடியது ஷெரிடன் எழுதுனது. ஓகேங்களா? ஸோ malapropism அப்படிங்கிறது நத்திங் பட் ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ போட்டு மாத்தி விட்டுறது, உருட்டி விட்டுறது. அம் என்ன சொல்றது எக்ஸாம்பிள் காங்கிரீவ்னா காங்கிரீட்னு சொல்லிடுறது. காங்கிரீவ் அப்படிங்கிறது போல காங்கிரீட்னு சொல்லிடுறது. ஸோ இதான் malapropism. ரைட். அப்படி ஒரு கேரக்டரே இதுல இருக்குங்க. ஷெரிடனுடைய அந்த ஒர்க்ல malapropism அப்படிங்கிற ஒரு கேரக்டரே இருக்குது. ஸோ மீதி ஆப்ஷன்ஸ் ஜிபி ஷா, ஷேக்ஸ்பியர் நேத்திய கிளாஸ்ல பார்த்துட்டோம். ஜிபி ஷா இனி பார்ப்போம். ரைட். அப்ப இதுல ப்ராபிங் போக வேண்டியது உங்களுக்கு இல்ல. இதுல ப்ராபிங் இல்ல. ஸோ எதுலலாம் ப்ராபிங் பண்ணணுமோ 1க்கு 100 கேள்விகள் எடுக்க முடியுமோ அதை எடுங்க. எடுக்க எடுக்க நம்மளுடைய லிட்டரரி நாலேஜ் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும் பாருங்க. ஸோ இந்த செஷன் நம்ம இதோட முடிச்சுப்போம். இஃப் யூ ஹேவ் எனி அதர் கொரீஸ் ப்ளீஸ் கமெண்ட் இட். ரைட். தேங்க் யூ.